பார்த்து கொண்டிருப்பது நான் ஸ்டாப் நியூஸ் தமிழ் சேனலின் குட் மார்னிங் சென்னை நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில நான் சைலேஷ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பர்சனாலிட்டி வந்து டாக்டர் மினி ராவ். அவங்க கூட வந்து பல விஷயங்களை பேச போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? I'm doing fine. How are you, Sailesh? கிரேட் மேம், நல்லா இருக்கோம். என்ன பேண்டமிக் திருப்பி செகண்ட் வேவ் வந்துருச்சு. ஸோ எல்லாம் வீட்டில் இருந்து ஒர்க்கிங் ஆக்சுவலி. I know the pandemic, it's been very hard on the children especially. They have to do all these online classes and it's been very difficult. Regular routine, getting up in the morning, getting dressed, having breakfast, going to school, studying, lunch periods and having fun with their friends. Playing some sport, adala romba miss pandranga and it's very sad. But we don't have any control over the pandemic here. So the children are also adjusting. Let's see how long this pandemic lasts, and hopefully the children get back to their classrooms and back to their regular school and home routines. Yes ma'am, ரொம்ப கஷ்டம் தான். சில்ட்ரனுக்கு வந்து எஸ்பெஷலி இந்த பேண்டமிக்ல ரொம்ப கஷ்டம். நம்ம சைல்ட்ஹுட் பீரியட்ல தான் இந்த மாதிரி ஒரு பேண்டமிக் வந்து என்ன பண்ணிருப்போமே தெரியல. ஏன்னா நேரம் மொபைல் கிடையாது, எதுவுமே கிடையாது. வெரி ட்ரூ. இப்போ என்னன்னாக்க நம்மளுக்கு இப்போ டெக்னாலஜின்னு ஒன்று வந்திருக்கு இல்லையா? ஸோ அந்த மொபைல்ல வி ஹாவ் டு இட்ஸ் நாட் ஒன்லி யூஸ் ஃபார் ரெக்ரியேஷன், வீடியோ கேம்ஸ் விளையாட இல்லைன்னா யூடியூப் வீடியோ பார்க்கறதுக்கு, இப்போ அது படிப்புக்கும் யூஸ் பண்றாங்க. ஸோ த சில்ட்ரன் ஆர் வெரி வெரி கன்ஃபியூஸ் அண்ட் தே ஆல் த டைம் ஆன் த மொபைல் ஃபோன்ஸ். ஸோ கண்ணுக்கு கெடுதல், பாஸ்டருக்கு கெடுதல், ஹேண்ட்ஸுக்கு கார்பல் டனல் சிண்ட்ரோம்னு ஒன்று இருக்கு, ஒரு லைக் கைண்ட் ஆஃப் ஆர்த்ரைட்டிக் பெயின். ஸோ நிறைய வந்து பிசிக்கல் எயில்மெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு யங் சில்ட்ரனுக்கு, விச் ஷுடன்ட் பி த கேஸ் இல்லையா? கிளாஸ் ரூம்ல ஃப்ரீயா படிக்கலாம், விளையாடலாம், ஃப்ரெண்ட்ஸ் கூட சேட் பண்ணலாம், சோஷியல் இன்டராக்ஷனும் கிடையாது. யூஆர் ஜஸ்ட் சிட்டிங் வித் யுவர் மொபைல், தட்ஸ் ஆல். ஸோ இட் இஸ் ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஸ்டேஜ்ல இருக்கு. பட் போக போக பார்க்கலாம். ஹோப்ஃபுல்லி த சில்ட்ரன் வில் கெட் பேக் டு ஸ்கூல் அண்ட் ஸ்டார்ட் தி ரெகுலர் ஸ்கூலிங். உங்களை பத்தி சில விஷயங்கள் நம்ம நேயர்களுக்காக சொல்லுங்களேன். ஓகே, ஐ எம் டாக்டர் மினி ராவ். நான் ஒரு மனநல மருத்துவர், சைக்காலஜிஸ்ட், கவுன்சிலர், தெரபிஸ்ட், நிறைய வார்த்தைகள் இருக்கு என்ன டிஸ்கிரைப் பண்ணேன். ஸோ ஐ ஹவ் பீன் இன் த மென்டல் ஹெல்த் இண்டஸ்ட்ரி ஒரு மோர் தென் ஒரு 12 இயர்ஸ், 12 வருஷமா நான் இருக்கேன் இந்த இண்டஸ்ட்ரியில. மைண்ட் இஸ் அ வெரி வெரி ஃபேசினேட்டிங் திங். ஸோ அதை புரிஞ்சுக்கிறதுக்கு யூ கான்ட் டூ இட் பை யோர் செல்ஃப். சம்டைம்ஸ் யூ நீட் ஹெல்ப் ஃப்ரம் another person. அதுக்கு நான் வந்து ஐ ஸ்டடிட் லைக் ஐவ் டன் மை BA, MA, MPhil and a PhD in psychology, and I have a doctorate in clinical/industrial psychology. நான் வந்து என்ன பண்ணுவேன்னா I am a therapist. இப்போ வந்து உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், லைக் ஏதாவது ரிலேஷன்ஷிப் பிரேக்அப், ஒரு டிவோர்ஸ், இல்லை வந்து ஒரு லைக் ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்கலாம், லைக் யூர் டைங் ஆஃப் கேன்சர், டிப்ரெஷன், அந்த மாதிரி ஏதாவது இருந்தாக்க யூ கேன் கம் அண்ட் டாக் டு மீ. யூ கேன் போர் அவுட் யுவர் ஃபீலிங்ஸ் டு மீ. ஐ வாண்ட் அட்வைஸ் யூ. நிறைய பேருக்கு இந்த மிஸ்கன்செப்ஷன் இருக்கு, நான் வந்து அட்வைஸ் கொடுப்பேன். ஐ வில் நாட் கிவ் யூ அட்வைஸ், ஐ வில் ஒன்லி சஜஸ்ட் certain types of therapies for you depending on your symptoms. இப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப மைல்ட் சிம்டம்ஸா இருந்துச்சுன்னா யூ கேன் டாக் தெரப்பின்னு இருக்கு, சைக்கோதெரப்பி. யூ ஜஸ்ட் டாக் அபவுட் இட். ஆனா உங்களுக்கு ரொம்ப சிவியர் சிம்டம்ஸ் இருந்ததுனாக்க மெடிகேஷன் எடுத்துன்னு தான் ஆகணும். பிகாஸ் டிப்ரெஷன்ங்கிறது ஒன் ஆஃப் த மென்டல் இல்னஸ் தட் ஐம் டாக்கிங் அபவுட். அது வந்து ஒரு கெமிக்கல் இம்பேலன்ஸ் இந்த பிரெயின். ஒரு 2 நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் இருக்கு பிரெயின்ல. ஒன்று வந்து செரோட்டனின், ஒன்று வந்து டோபமைன். லேக் ஆஃப் செரோட்டனின் இருந்தா there is a high risk of you developing depression. ஸோ மெடிக்கேஷன் எடுத்தா தான் அந்த பேலன்ஸ் பண்ண முடியும், அந்த செரோட்டனின் அண்ட் டோபமைன் லெவல்ஸ். அப்போதான் நீங்க நார்மலா இருப்பீங்க. Otherwise, you can just see a therapist for milder or moderate symptoms, and you can talk about all your feelings. பேசினாவே ஆக்சுவலா ரொம்ப நிம்மதியா இருக்கும். So I am there to help you, support you and guide you through whatever problem you're going through. That is what I do. And it's been a very very interesting and adventurous journey for me, because நான் வெறும் ஒரு psychologist only இல்லை, just listening to problems and trying to resolve issues. I do lots more things. I try to reinvent myself so that I'm interested in what I do. Like sometimes I'll just do DJing. Sometimes I do try to be a karaoke DJ. I also model. I've been a judge, I've been a panelist, I've been a chief guest. I've even come on the covers of magazines, and finally I've actually acted in a movie as well. So I am very blessed. And இவ்வளோ opportunities கிடைச்சதுக்கு I am very blessed. I guess I've been in the right place at the right time. So that's all about me. And என்ன ஒரே ஒரு thing na, don't have that stigma about mental health and mental illness. உங்களுக்கு தலைவலி வயிற்று வலி வந்தா நீங்க ஒரு பிசிக்கல் டாக்டர்கிட்ட ரொம்ப ஈஸியா போறீங்க.
மென்டல் ஹெல்த் வந்தா ஏன் தயங்குறீங்க? ஒரு சைக்காலஜிஸ்ட் ஆஃபீஸ்க்குள்ள நீங்க கேஷுவலா நடந்து உங்க ப்ராப்ளம் பத்தி பேசி தீர்க்க வேண்டியது தானே. இட்ஸ் ஆஸ் சிம்பிள் as that. என்னோட கருத்து என்னன்னா, அந்த ஸ்டிக்மா ரிமூவ் பண்ணுங்க, ஹாப்பியா லைஃபை என்ஜாய் பண்ணுங்க. ஓகே ஓகே மேம், நீங்க சொன்ன விஷயங்கள்ல எனக்கு ஒன்று ரொம்ப நான் கேட்ச் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா, பேசுனாலே பல விஷயங்கள் சரியாயிரும் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இன்னைக்கு வந்து இந்த சுச்சுவேஷனில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிற வாழ்க்கையில் எல்லாருமே அந்த பணம் பணம் அப்படின்னு போய்கிட்டு இருக்காங்க. கேரியர் ஓரியன்டாக எல்லாரும் மாறிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது பேசுறதுக்கு ஆளுங்க இல்லை. அதனாலே வந்து மனசில் ரொம்ப கஷ்டம் வருது. ஸோ அந்த மனம் விட்டு பேசுறது வந்து ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் சொன்ன மாதிரி. ஸோ இந்த பேண்டமிக்கில் அடல்ட்ஸ் ஆகட்டும் சில்ட்ரன் ஆகட்டும் ரொம்பவே வந்து மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க. நிறையா வந்து பார்த்தீங்கன்னா பண கஷ்டம் நிறைய பேருக்கு இருக்குது. வீட்டிலேயே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கனால சண்டைகள் நிறையா இருக்குது. அதனால பிள்ளைங்க அஃபெக்ட் ஆகிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து நீங்கள் இந்த பேண்டமிக் கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக நடந்துகிட்டு இருக்கலாம். இந்த மாதிரி கேசஸ் நீங்கள் நிறையா பார்த்துருக்கீங்களா? பேஷண்ட்ஸ் நிறைய பேர் உங்களை தேடி வந்திருக்காங்களா? ஆமா, ஆக்சுவலா நிறைய பேஷண்ட்ஸ் வந்திருக்காங்க. என்னன்னாக்கா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு இந்த பேண்டமிக் பத்தி ஒண்ணுமே ஜாஸ்தி தெரியாது, ரொம்ப அரைக்குறை நாலேஜ் தான். ஸோ என்ன மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸ் எதுக்கு வராங்கனாக்கா, அவங்களுக்கு ஜெனோபோபியா, ஃபியர் ஆஃப் தி அன்னோன். இப்போ இந்த கோவிட் பத்தி நம்மளுக்கு ஜாஸ்தி எதுவும் தெரியாது. இப்போ சிக்கன் பாக்ஸ், ஃப்ளூனா, கோல்டுனா வி நோ வாட் டு டூ, வாட் ஸ்டெப்ஸ் டு டேக், வாட் மெடிசன்ஸ் டு டேக், அதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். கோவிட் பத்தி அப்சல்யூட்லி நத்திங். தட் இஸ் ஜெனோபோபியா. அந்த ஃபியர் இருக்கு. எனக்கு எப்படி அது வருதுன்னு கூட தெரியாது. ஏர்ல வருதா, கான்டாக்ட்ல வருதா, யூனோ வாட்டர் ஸ்ப்ரெடிங் த்ரூ வாட்டரா, ஒண்ணுமே விஷயம் தெரிய மாட்டேங்குது நமக்கு. இப்போது கொஞ்சம் பரவாயில்ல. we are getting to know through the internet what COVID is about. So அந்த fear இருக்கு. So நிறைய பேருக்கு they feel when they are like without knowing they get affected with COVID, they have death anxiety. செத்து போயிடுவோமோன்னு அந்த பயம் இருக்கு. பிகாஸ் நிறைய பேர் செத்து போயிருக்காங்க கோவிட்ல. ஸோ டெத் ஆங்ஸைட்டி அண்ட் ஜெனோபோபியாக்காக நிறைய பேஷண்ட்ஸை நான் ட்ரீட் பண்ணியிருக்கேன். நான் என்ன பண்ணுவேன்னாக்க, மை ட்ரீட்மெண்ட் மெத்தட் இஸ் ஒன்று வந்து சைக்கோ தெரப்பி பேசுறது, இன்னொன்று வந்து காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பின்னு ஒன்று கொடுப்பேன். ஸோ காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி என்னன்னாக்க, இப்போ உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் பிலீஃப், நெகட்டிவ் இவாலுவேஷன்ஸ் இருக்குல்ல இந்த கோவிடை பத்தி, அதை நான் வந்து உங்க தாட் ப்ராசஸை பாசிட்டிவ் ஆக்குவேன். வாட் ஐ டூ இஸ், சரி ஆல் தீஸ் பீப்புள் ஹவ் டைட் ஆஃப் கோவிட், பட் லுக் அட் ஆல் த பாசிட்டிவ் ஸ்டோரிஸ். எவ்வளவு பேர் வந்து they looked after themselves and they've come out of COVID and they're leading happy life. So கோவிட்னா டெத் ஒன்றே இல்லை, there is a way of coming out of COVID and living happily ன்னு சொல்லிட்டு அவங்களோட நெகட்டிவ் தாட்ஸை பாசிட்டிவா மாற்றுவேன். தட் இஸ் CBD. So mostly I've been doing that for all the people who have come to see me during this pandemic. அந்த பேண்டமிக்ல கூட நிறைய மேரேஜஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ஸ் கூட பிரேக்அப் நிறைய இருக்கு. பிகாஸ் என்னன்னாக்கா the couple is working and ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆர் ஒர்க்கிங். ரெண்டு பேரும் வீட்லேருந்து they constantly see each other. வேலைக்கு போகுதுன்னா they go to different companies, then they come back for, you know, in the evenings to spend time and have dinner. Yeah, இப்போ all the time they are with each other, so too much of time on their hands with each other. நிறைய பிரச்சனைகள், சண்டைகள் அதெல்லாம் நிறைய வருது. அண்ட் குழந்தைய யார் பார்த்துக்கணும், பிகாஸ் ஈவன் த சைல்ட் இஸ் அட் ஹோம், நோ ஸ்கூல், ஆன்லைன் கிளாஸஸ். ஸோ நிறைய இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது. அந்த மாதிரி பீப்புளும் அவளுக்கும் நான் நிறைய கவுன்சிலிங் கொடுத்து இட்ஸ் ஜஸ்ட் a temporary phase அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ரிசால்வ் பண்ண பார்ப்பேன். ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் த இஷ்யூஸ் தட் ஐம் ஃபேசிங். அந்த மாதிரியே அந்த கப்புள் ஆகட்டும், அவங்களோட சில்ட்ரன் ஆகட்டும், ஐ திங்க் தேர் அண்டர் லாட்ஸ் ஆஃப் மென்டல் ஸ்ட்ரெஸ். இப்போ அந்த காலத்தில் மேரேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் எப்படி இருந்தாலும் சரி, இல்லை ஒய்ஃப் எப்படி இருந்தாலும் சரி, அட்ஜஸ்ட் பண்ணி போயிடலாம். அதாவது வந்து ஒரு ஒரு சொல்லுவாங்க, ஒரு எக்ஸாம்பிள், கீழே ஒரு ஒரு கப்பு வந்து கீழே விழுந்து உடஞ்சி போச்சுன்னா அந்த காலத்தில் எல்லாருமே வந்து அதை ஒட்ட வைக்கிறதுக்காக ஒரு வழி தேடினாங்க, அதுக்கான ஒரு சொல்யூஷன் இருந்தது. பட் இந்த காலத்தில் வந்து அந்த கப்பு கீழே விழுந்து உடஞ்சி போச்சுன்னா வேற கப்பு வாங்குறதுக்காக ரெடி ஆயிடுறாங்க. இப்போ கல்யாணம் ஆன உடனே ஒரு மாசத்துல டைவர்ஸ்க்கு அப்ளை பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. டாலரன்ஸ் லெவல் குறைஞ்சு போச்சுன்னு நினைக்கிறீங்களா மேம்? இந்த கப்புள்ஸ் மத்தியில, இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் மத்தியிலும் சரி, அது ஒரு பிரச்சனையா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? வெரி வெரி குட் பர்செப்ஷன் உங்ககிட்ட இருந்து. வெரி பர்செப்டிவ் யூ ஆர். டெஃபினட்டா டாலரன்ஸ் லெவல் குறைஞ்சு போயிருக்கு. இப்போ என்னன்னாக்கா, பெண்களுக்கு ஃபைனான்சியல் இண்டிபெண்டன்ஸ் வந்திருக்கு இல்லையா? இப்போ நோ லாங்கர் டு தே ஹேவ் டு டிபெண்ட் ஆன் தேர் ஹஸ்பண்ட்ஸ் ஃபார் பிரெட் அண்ட் பட்டர். ஸோ அவங்களே இண்டிபெண்டா போய் சம்பாதிச்சு, why can't I be treated as an equal in the relationship? முந்தி வந்து இட் வாஸ் டேக்கன் ஃபார் கிராண்டட். நம்ம வந்து ஒரு பேட்ரியார்க்கல் சொசைட்டில தான் இருக்கோம், where the males feel superior and the females are treated inferior. So அந்த பேலன்ஸை வந்து இப்போ it is slowly changing, it is evolving, it is changing, but very slowly. So right now இந்த பெண்களுக்கு ஃபைனான்சியல் இண்டிபெண்டன்ஸ் வந்ததால they feel they are on par with their male counterparts.
ஸோ எனக்கும் இந்த ஃப்ரீடம் வேணும், எனக்கும் இந்த ஸ்பேஸ் வேணும். Don't order me about, I will do what I want, because அவங்களுக்கு like now they feel they don't have to listen to their husbands. அவங்க அடிமை இல்லை anymore. So they have the space and freedom and the financial independence to do what they want. So women are slowly coming out. They are resisting, they are rebelling. So அதனால டாலரன்ஸ் லெவலும் குறைஞ்சிருக்கு. ஸோ என்ன ஸ்மாலஸ்ட் திங் எதிர்த்தாலும் ஓகே டிவோர்ஸ், அவ்வளவுதான். கொஞ்சம் இம்மெச்சூரிஷா இருக்காங்க. They're not thinking about making compromises or adjustments. It's after all a lifelong commitment, இல்லையா? அதை பத்தி யோசிக்கணும், especially when it comes to talking about divorce after having children. Think of the plight of the children. அவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. They are attached both to the mother and father, and they have to take sides, and it's you cannot hurt the children like that. கல்யாணம்னு ஒன்று வந்துட்டுனா கொஞ்சம் மெச்சூரிட்டியோட ஹேண்டில் பண்ணும். But I do feel tolerance level has come down to a large extent. Okay. So நீங்க சொன்ன மாதிரி ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வந்ததுனால தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பெண்களோட மனப்பான்மை மாறிடுச்சுங்கிற மாதிரி சொல்றீங்க. சாவனிசம் அஃப்கோர்ஸ் பெண்கள் வந்து ஆண்களுக்கு அடிமையா இருந்த காலங்கள் இருக்கு, அந்த மாதிரி சிச்சுவேஷன்லாம் இருந்தது. பட் இன்னைக்கு வந்து ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வந்ததுனால பெண்கள் எல்லாருமே இண்டிபெண்டன்ட் நினைக்கிறாங்க. எனக்கு ஒரு மேனோட சப்போர்ட் தேவையில்லை, அதனால வந்து எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வேணாங்கிறதுக்கு அந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஒரு காரணமா இருக்காங்க. அது தப்பா கரெக்டா? Definitely one of the reasons is financial independence. Other reasons நிறைய இருக்கலாம். இப்போ நிறைய in-laws issues இருக்கு breakup, because joint familyல இருந்தாக்க they are not able to interact with the mother-in-law properly. அந்த சின்ன சின்ன சண்டைனா they are not able to accept it. They don't want to be, females do not want to be controlled by anybody. So அதெல்லாம் மாறின்னு வருது. Financial independence is only one of the factors. இன்னும் நிறைய factors இருக்கு, like in-laws பிரச்சனை இருக்கும், other issues இருக்கலாம், children, religion, நிறைய other factors இருக்கு, education. ஆனா ஆண்கள் வந்து பாத்தீங்கன்னா இத்தனை தலைமுறையா அவங்க சம்பாதிச்சிருக்காங்க. ஆனா ஒரு ஃபேமிலி தேவைங்கிற இம்பார்ட்டன்ஸ் வந்து ஆண்களுக்கு புரிஞ்சது. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னும் டைவர்ஸ்லாம் வந்து இந்த காலத்துல வந்து ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஃபர்ஸ்ட் டைவர்ஸ் அப்ளை பண்ற மாதிரி தெரியல, ஒரு ஒய்ஃப் தான் வந்து எனக்கு டைவர்ஸ் வேணுங்கிற மாதிரி போறாங்க. ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல வந்து பெண்களுக்கு படிப்பு வேணாம், பெண்கள் வேலைக்கு போகக்கூடாது, அந்த மாதிரிலாம் விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல இப்போ பெண்கள் வந்து இன்னும் எஜுகேட்டடா கூட ஆயிருக்காங்க. ஸோ எஜுகேஷன் ஓட வருது அவேர்னஸ். So they are very aware of their rights also. So once they are aware of their rights, they know that they cannot take any kind of abuse from their husbands, whether it be emotional, verbal abuse or physical abuse. And they know now that everything is out in the open. ஒரு ஃபோன் பண்ணாக்க முந்தி பெண்களுக்கு தைரியம் கிடையாது, இப்போ நிறைய தைரியம் வந்துருக்கு. They are able to call up and call the police, file an FIR. இப்பெல்லாம் ரொம்ப ரொம்ப bold and forthright ஆயிட்டு வராங்க. And women are becoming very very open about their feelings. And they feel if they're not able to stay in this relationship, there are better things in the future for them. And they take that step. So I feel women are opening up a lot more now than they used to before. அப்போ வந்து ரொம்ப submissive, they will adjust to everything. These days, women are, I think, less adjusting, and then they also want equal rights. And I don't see anything wrong in that. Okay. I am a person who believes that women are no less அந்த மாதிரி வந்து they are equal தான். எனக்கு தெரிஞ்சு வந்து they are more powerful நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஒரு ஆணால ஒரு பெண் இல்லாம கண்டிப்பா எந்த விஷயமும் செய்ய முடியாது. அது அம்மாவாகட்டும், அக்காவாகட்டும், தங்கையாகட்டும், ஒய்ஃப் ஆகட்டும், மகளாகட்டும், இல்ல ஒரு தோழி ஆகட்டும், ஒரு ஆணால ஒரு விமனோட கைண்ட்னஸோ லவ் அண்ட் சப்போர்ட் இல்லாம எதுவுமே பண்ண முடியாதுங்கிறது என்னோட தாட் ப்ராசஸ். பட் இந்த மாதிரி நிறைய ஆண்கள் கூட நாங்க சில பேர்கிட்ட பேசும்போது உன்னை மாதிரி ஆட்கள்னாலதான்ப்பா இன்னைக்கு பெண்கள்லாம் ஆடிக்கிட்டு இருக்காங்க, இப்ப பாரு எத்தனை பேர் போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போயிட்டு எந்த பிரச்சனை இல்லைன்னா கூட உன்னை போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போயிருவேன் மாதிரி ஒரு இமோஷனல் பிளாக்மெயில் பண்ணி. ஆக்சுவலி என்னோட இது எதுன்னா, இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு போலீஸை ஈஸியா வந்து அப்ரோச் பண்றாங்க, ஒரு லா வந்து சப்போர்ட் பண்ணுது, டைவர்ஸ்க்கு வந்து ஈஸியா அப்ளை பண்ணி அவங்களுக்கு கிடைக்குது. இதை ஒரு காரணமா வச்சுக்கிட்டு, இதை ஒரு அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு அந்த இமோஷனல் பிளாக்மெயில் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ல நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? See, இது வந்து ரொம்ப கான்ட்ரோவர்ஷியல் கொஸ்டின், பிகாஸ் யார் ஜெனுவன் யார் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஐ டோன்ட் திங்க் உமனை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணி அவங்களை இமோஷனலி அபியூஸ் பிசிக்கலி அபியூஸ் பண்ணாதான் லைக் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவாங்க. விமன் ஆர் மேட் லைக் தட். அவங்க there is no smoke without fire னு சொல்லுவாங்க. So yeah, they don't simply go to the police station to file a complaint. Most of the cases are not like that. There may be an exception, one or two exceptions, where அந்த womenக்கு வந்து ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி லைக் வேணுட்டே வந்து என் ஹஸ்பண்ட் என்ன ட்ரீட் பண்ணாரு, அடிச்சாருன்னு போய் சொல்லிட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஃபேமிலியை ஹியூமிலியேட் பண்ணதுக்காக
பண்ணது வெரி ஃபியூ கேசஸ். ஆனா மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் வென் விமென் ஃபைல் அன் எஃப்ஐஆர், அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அவங்க ஃபேமிலியை நினைக்கணும், அவங்க ஃப்ரெண்ட்ஸை நினைக்கணும், அதெல்லாம் விட்டுட்டு அந்த எம்பாரஸ்மெண்ட் எல்லாம் விட்டுட்டு தாண்டி வந்து ஃபைல் பண்றாங்கன்னா they are very desperate for some kind of action to be taken. So I don't, most of the cases are genuine. Only a few exceptions are there where women try to do this for revenge, to take revenge on their partner. ஓகே, பட் இருந்தாலும் நீங்க சொல்ற மாதிரி ஒரு விமன் வந்து ஒரு போல்டா போய் அவங்க வாழ்க்கையில் நடந்த கஷ்டத்தை வந்து அதுக்கு வந்து கண்டிப்பா ஒரு போராட்டம் மாதிரி, ஒரு ப்ரொட்டஸ்ட் மாதிரி பண்ணி ஒரு 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 மேரிட்டல் ரிலேஷன்ஷிப்ல கூட ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போனாலும் நீங்க சொன்ன மாதிரி தேர் பீங் ஹியூமிலியேட்டட், அவங்க பேர் கெட்டு போயிருங்கிற மாதிரி ஃபீல் பண்றாங்க, அவங்க ஃபேமிலி பேர் கெட்டு போயிருன்னு ஃபீல் பண்றாங்க. பட் இந்த மீட்டூன்னு ஒரு மூவ்மெண்ட் வந்து ரொம்ப வருஷமா நடந்துகிட்டு இருக்கு. இந்தியாவில், தமிழ்நாட்டில் சில பெண்கள் வந்து அவங்களுக்கு நடந்த விஷயங்களை பத்தி பேசும்போது இன்னைக்கு நிறைய ஆண்களும் சரி, நிறைய பெண்களும் சரி, அந்த அந்த மீட்டூ மூவ்மெண்ட்ல வந்து தன்னை எக்ஸ்பிரஸ் பண்ண வந்த பெண்களை வந்து ரொம்ப அசிங்கப்படுத்தி பேசுறாங்களே. அப்ப அந்த பெண்களுக்கு நீங்க ஒரு பெண்ணா வந்து என்ன சொல்ல விரும்புறீங்க? ஏன்னா அப்ப நிறைய பேர் வந்து அதை எக்ஸ்பிரஸ் பண்ண வேணாம்னு சொல்லி வீட்டுல இருந்துருவாங்க இல்லையா? தப்பு பண்றவங்க பண்ணிட்டு போட்டு நம்ம எதுக்கு சொல்லிட்டுங்க, அதை எப்படி ஹேண்டில் பண்ண அந்த சொல்யூஷன்? ஓகே, இது மெயினா வந்து அந்த பெண்கள் வந்து போல்டா தான் இருக்காங்க. இப்ப யாருக்கு நான் கவுன்சிலிங் கொடுக்கணும், அந்த பெண்களோட பேரண்ட்ஸ், அந்த பேரண்ட்ஸ்க்கு சொசைட்டினா ரொம்ப இம்பார்ட்டன்ட். 4 பேர் இப்படி பேசுவாங்க, அவங்க இப்படி பேசுவாங்க, சொசைட்டி கான்சியஸா இருக்கிறதுல பிரயோஜனமே கிடையாது. ஸோ ஃபைனலி அந்த விக்டம் வந்து ஷீ பிகம்ஸ் லைக் த பர்சன் ஹூ இஸ் டு பிளேம். தட் இஸ் வெரி சேட். விக்டம் போய் பிளேம் பண்ண முடியுமா? அவங்களே கஷ்டப்பட்டு வந்து நான் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றேன் so that the rest of the womanhood அவங்க சஃபர் பண்ணக்கூடாது. Men will think twice about sexually abusing or verbally abusing another woman and womanhoodக்கு பண்றாங்க. பேரண்ட்ஸ் வந்து அதை தடுக்கிறாங்க. ஸோ மெயினா எனக்கு பேரண்ட்ஸ் கிட்ட கவுன்சிலிங் கொடுக்கணும், அவங்க குழந்தைகளை எப்படி வளர்க்கணும்னு. போல்டா, ஆனஸ்டா, நாட் டு டேக் எனிதிங் பேட் ஃப்ரம் அபியூஸ், எனி கைண்ட் ஆஃப் அபியூஸ் ஃப்ரம் தேர் ஹஸ்பண்ட் அப்படின்ற வந்து தைரியமா வளர்க்கணும் குழந்தைகளை. ஆண் குழந்தைகளை பெண் குழந்தைகளுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குற மாதிரி வளர்க்கணும். ட்ரீட் விமன் வித் ரெஸ்பெக்ட் சொல்லி அப்படி வளர்க்கணும். ஸோ இட்ஸ் ஆல் டு டூ வித் பேரண்ட்ஸ் அண்ட் அப்ரிங்கிங் மோஸ்ட்லி. இப்ப கல்யாணமான பெண்களை பத்தி நம்ம பேசணும் மேம், கல்யாணமான ஆண்கள் அவங்க இந்த ரிலேஷன்ஷிப் பத்தி பேசணும். இப்ப சமீபத்துல இந்த 2 வீக்ஸா கூட நீங்க நியூஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க. ஒரு முக்கியமான விஷயம் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா, ஸ்கூலுக்கு போகும்போது நடக்கிற தப்புகள் நம்ம பார்வைக்கு தெரியாம இருந்தது. ஆனா ஒரு பிள்ளைங்க நம்ம வீட்டிலேயே உட்காந்துக்கிட்டு ஃபோன் மூலமா படிக்கிறாங்க. ஆனா அதுல நடக்கிற அபியூஸ் கூட பேரண்ட்ஸ்க்கு தெரியாம ஏதோ ஒரு 3rd ஒரு 3rd பர்சன் சொல்லி தான் இன்னைக்கு வந்து அது ஒரு பப்ளிக் ஃபோரம்ல வருது. ஸோ அப்போ பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைங்க வீட்டில இருந்து ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணும்போது எந்த கவனமும் இல்லாம இருக்கிறதுனால தான் அது ஒரு ரீசன் நினைக்கிறீங்களா? இந்த மாதிரி இப்போ ரீசெண்டாக நடந்த அந்த ஸ்கூலோட கேஸ் வந்தது காரணம். பட் பேரண்ட்ஸையும் ஃபால்ட் பண்ண முடியாதுல்ல, அவங்களுக்கும் வேலை இருக்கு. தே ஹேவ் டு கோ ஆன் ஃபார் தேர் ஃபேமிலிஸ் இல்லையா? யாரு 24/7 அவங்க குழந்தைகளை மானிட்டர் பண்ண முடியும்? குழந்தைகள் வந்து ஸ்கூலுக்கு போனா இந்த பேரண்ட்ஸ் மானிட்டர் எவ்ரி கிளாஸ், அதுவும் பண்ணுறது தப்பு. கொஞ்சம் மாடரேட்டா வந்து சரி இந்த கிளாஸ் அட்டென்ட் பண்றியா, அந்த கிளாஸ் அட்டென்ட் பண்றியான்னு அதை பார்த்துட்டு போகலாம். அந்த குழந்தை கூட உட்காந்துட்டு அவங்களும் அந்த கிளாஸ் எடுத்துட்டு மைக்ரோ மேனேஜ் பண்ணாக்க அந்த குழந்தைக்கு டெஃபினட்டா ஸ்ட்ரெஸ் இஷ்யூஸ் இருக்கும். ஏன்னா அந்த குழந்தை ஸ்கூல்ல வந்து ஃப்ரீயா படிக்கிறாங்க, இங்க வந்து அவங்க அம்மா மானிட்டர் பண்றாங்க, கிராண்ட் மதர் வந்து மானிட்டர் பண்றாங்க, ஆல்ரெடி த டீச்சர்ஸ் மானிட்டரிங், இவங்க எல்லாம் சேர்ந்து புட்டிங் சோ மச் பிரஷர் ஆன் தி சைல்ட். ஆல்ரெடி த ஆன்லைன் கிளாஸஸ் வந்து ரொம்ப நியூ அவங்களுக்கு, பாவம். அதுவே they are struggling to cope up with and everything. இதுல வேற pressure from all angles. ஆனா அந்த டீச்சர் வந்து மாடரேட் பண்ணாங்கன்னு சொல்றீங்களா மேம்? அந்த டீச்சரே வந்து அந்த சில்ட்ரனை வந்து ஆன்லைன் கிளாஸ்ல அபியூஸ் பண்ற விஷயங்களை பேரண்ட்ஸோட கவனம் வந்து அதுல இல்லைன்னு நினைக்கிறீங்களா நீங்க? பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப பிஸியா இருக்காங்க, அதனாலதான் வந்து ஒரு டீச்சர் வந்து சைல்டை வந்து ஆன்லைன் கிளாஸ்ல அபியூஸ் பண்ணது கூட அவங்களுக்கு தெரிய வரலைங்கிறது அந்த மாதிரி ஆயிடுச்சா? ஸோ பேரண்ட்ஸ் அதுலயும் ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா நீங்க? இல்ல அப்படின்னு இல்ல. இப்போ இந்த செக்ஷுவல் அபியூஸ்லாம் ஹேப்பன், அது வந்து அடாலசன்ஸ் 14-15 years. So parents என்னன்னா they feel their children are capable of looking after themselves. அவங்களுக்கு அந்த இண்டிபெண்டன்ஸ் கொடுத்து அந்த ட்ரஸ்ட் கொடுத்துறாங்க. I know if anything happens you will come and talk to me about it. You're old enough to know what's going on. அப்படின்னு அந்த ட்ரஸ்ட் வச்சுட்டு they tell their children they don't have to supervise. They think they don't have to supervise. Even I don't think so. ஒவ்வொரு கிளாஸையும் எப்படி சூப்பர்வைஸ் பண்ண முடியும்? இட் பிகம்ஸ் வெரி டிஃபிகல்ட் இல்லையா? அவங்களுக்கும் வேலை, ஆன்லைன் ஒர்க் இருக்கு. Every minute you cannot keep supervising your child. You can only advise your child and tell them இந்த மாதிரி ஏதாவது happen ஆச்சுனாக்க ப்ரோஆக்டிவா முன்னாடியே சொல்ல வேண்டியது. If certain things happen, please talk to me about it so I can address it to the school. School கிட்ட பேசி we can talk about it. Open communication இருக்கணும் between parents and children. அதுதான் நடக்க மாட்டேங்குது. இந்த மூடி மறைக்கிறது, பேரண்ட்ஸ்க்கு பயந்துட்டு குழந்தைகள் நடக்கிறது. Parents should be friendly.
they should come down to the level of their children and talk to them. ஒரு அத்தாரிட்டேட்டிவா இதுதான் பண்ணணும் அதுதான் பண்ணணும்னா நீ இது பண்ணிட்டா நான் பனிஷ் பண்றேன் நீ அப்படிலாம் சொன்னாக்க children will not listen. அவங்க கிட்ட பனிஷ்மெண்ட் கொடுக்க கூடாது, பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட். நீ நல்லா படிச்சாக்க நான் சாக்லேட் கொடுப்பேன், டிபெண்டிங் ஆன் த ஏஜ் குரூப். பேரண்டிங் ஸ்டைல்ஸ்னே இருக்கு சைக்காலஜில, 4 பேரண்டிங் ஸ்டைல்ஸ் இருக்கு. ஒண்ணு வந்து அத்தாரிட்டேட்டிவ் பேரண்டிங். அத்தாரிட்டேட்டிவ் பேரண்டிங்னா ரொம்ப கண்ட்ரோலிங் பேரண்ட்ஸ், உன்னோட எவ்ரி மூவ கண்ட்ரோல் பண்ணுவாங்க. பனிஷ்மெண்ட் ரொம்ப சிவியரா இருக்கும். ஹோம்ஒர்க் பண்ணிட்டாக்க அவங்கள அடிக்கிற விதத்துக்கு போயிடுவாங்க, அந்த லிமிட் வரைக்கும் போயிடுவாங்க. வெரி வெரி ஸ்ட்ரிக்ட். அவங்களுக்கு டெசிஷன்ஸ் எடுக்க விட மாட்டாங்க, எல்லாமே பேரண்ட்ஸ் தான் பண்ணுவாங்க. தட்ஸ் a very strong authoritative parenting. Authoritarian parenting, sorry. Authoritative-ங்கிறது செகண்ட் டைப் ஆஃப் பேரண்டிங். இது வந்து they are not too strict, they are not too easy going. அவங்க லைக் within boundaries they will be strict. ஆனா ஓவராலா சில்ட்ரன் வந்து இது பண்ணாக்க, ஏதாவது அவங்க மீறி பண்ணாக்க they will pull them back and put them on hold and say this is how you should behave, and they will give them the freedom but within boundaries. Third kind of parenting என்னன்னா permissive parenting. இது வந்து ரொம்ப ஈஸி கோயிங் பேரண்ட். டிசிஷன்ஸை குழந்தைகள் கிட்டே விட்டுருவாங்க. they'll get very easily emotionally blackmail. ஒரு குழந்தை அழுதுன்னா உடனே ஓகே சரி படிக்க வேணா இன்னும் அப்புறமா படி, அந்த மாதிரி வெரி ஈஸி கோயிங் பேரண்ட்ஸ். ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ண மாட்டாங்க படிப்புல, இந்த ஸ்போர்ட்ல நீ மேல வரணும் முன்னேறணும் அதெல்லாம் கிடையவே கிடையாது. வெரி ஹாப்பி கோ லக்கி பேரண்ட்ஸ். லாஸ்ட் வந்து அன்இன்வால்வ். இந்த பேரண்ட்ஸ் குழந்தைகளை கண்டுக்கவே மாட்டாங்க, குழந்தைகள் தானா வளருவாங்க. பேரண்ட் டீச்சர் வீட்டுக்கு போக மாட்டாங்க, ஆனுவல் டே ஸ்கூல் டே எதுக்கும் போக மாட்டாங்க. ஆப்சென்டி பேரண்ட்னு பேரு. ஸோ 4 டைப்ஸ் ஆஃப் பேரண்டிங் இருக்கு. நான் என்ன அட்வைஸ் பண்ணுவேன்னா குட் மிக்சர் ஆஃப் அந்த ரெண்டாவது அத்தாரிட்டேட்டிவ் பேரண்டிங் அண்ட் பெர்மிசிவ் பேரண்டிங். இது ரெண்டும் ரொம்ப நல்ல காம்பினேஷன் ஃபார் அ பேரண்ட் டு பி. ஸ்ட்ரிக்டாவும் இருக்கலாம் within boundaries, and you have to be friendly to them so that, and the communication should be open so that என்ன ப்ராப்ளமா இருந்தாலும் the children can be open to approach you. ஒரு பயமே இல்லாம அவங்களை அப்ரோச் பண்ணலாம் ப்ராப்ளம்ஸ், அவங்க ப்ராப்ளம். ஓகே, இப்போ நீங்க சொன்னது வந்து இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஆன்லைன் கிளாஸஸ் படிக்கும் போது அந்த ஸ்ட்ரெஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு சொன்னீங்க சில்ட்ரனுக்கு. அந்த ஸ்ட்ரெஸ் லெவலை குறைக்கிறதுக்கு பேரண்ட்ஸ் வந்து சில்ட்ரனுக்கு என்ன பண்ணலாம் மேடம்? ஓகே, ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி ஆன்லைன் கிளாஸஸே ரொம்ப புதுசு குழந்தைங்களுக்கு. என்ன பேரண்ட்ஸ் பண்ணலாம்னாக்க ஒரு நல்ல ருட்டீன் செட் பண்ணலாம். ருட்டீனே நிறைய செக்யூரிட்டி அண்ட் ஸ்டெபிலிட்டி கொடுக்கும் அந்த குழந்தைக்கு. அது ஒரு ஸ்கூல் மாதிரியே நடத்தலாம். மார்னிங் இந்த டைமுக்கு எழுந்துக்கணும், இந்த டைமுக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும். ஆன்லைன் கிளாஸஸ் ஒண்ணுனா பேரண்ட்ஸ் வந்து the children will know which class is when. நடுவுல பிரேக் இருக்கும்போது அவங்களுக்கு ஹெல்த்தியா பிரேக்ஃபாஸ்ட் ஸ்நாக்ஸ் அதெல்லாம் கொடுக்கலாம். அண்ட் கிளாஸஸ் முடிஞ்சோடனே டு லுக் ஆஃப்டர் தேம் அண்ட் ஃபைண்ட் அவுட் வாட் தே ஸ்டடிட். ஜஸ்ட் ஒரு ஃபியூ லைன்ஸ் அப்படியே வந்து எல்லாமே டீட்டெயில் எல்லாம் கேட்க வேணாம், பிகாஸ் ஆல்ரெடி த சில்ட்ரன் ஆர் எக்ஸாஸ்டட். ஸோ அவங்களுக்கு மெதுவா என்ன இன்னைக்கு படிச்சேன்னு சொல்லிட்டு யூ கேன் கன்வர்ஸ் லேட்டர், யூ கேன் ரிலாக்ஸ் தேம். ஒரு ருட்டீன்னு ஒன்று வேணும். ஹெல்த்தி ஃபுட், அவங்களுக்கு ப்ராப்பர் ஸ்லீப், அண்ட் அவங்களுக்கு ப்ராப்பரா கைட் பண்ணிட்டு அவங்க கூட ஓப்பனா கம்யூனிகேட் பண்ணும். அவ்வளவுதான். அந்த ருட்டீனை செட் பண்ணிட்டா எவ்ரி டே பேரண்ட்ஸ்க்கும் நல்லது, குழந்தைகளுக்கும் நல்லது. எஸ், நைஸ் நைஸ் மேம். இன்னொரு விஷயம் நான் கேட்கணும்னு நினைச்சது, பேரண்டிங்ல வந்து சின்ன வயசுல இருந்து பிள்ளைங்க வளரும் போது கம்பேர் பண்றது, அந்த பிள்ளைய இன்னொரு பிள்ளைங்களோட கம்பேர் பண்றது, இல்லை அவங்கள பாடி ஷேமிங் பண்ற மாதிரி அவங்க கலரை ஸ்கின் டோனை பத்தி பேசுறது, அவங்க ஹைட்டை பத்தி பேசுறது, அவங்க படிப்புல வாங்குற மார்க்கை பத்தி பேசுறது, இந்த மாதிரி பாதிப்புகள் வந்து நிறைய பேருக்கு நடந்ததை நான் ரியல் லைஃப்லேயே பார்த்துருக்கேன். அது எப்படி வந்து அவங்க 18 இயர்ஸ் ஆனதுக்கப்புறம் அவங்கள எப்படி அஃபெக்ட் பண்ணுதுன்னு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம கலாச்சாரத்தில் ரொம்பவே இருக்கு. ஒரு இந்த மாதிரி பண்ணாதான் இந்த மாதிரி பொண்ணுக்கு இப்படிதான் மாப்பிள்ளை கிடைப்பான், இப்படி ஸ்கின் டோன் இருக்கிற பொண்ணுக்கு இவ்வளவுதான் கிடைக்கணும், இல்லை பவுன் ஜாஸ்தி போடணும். அதெல்லாம் வந்து இன்னைக்கு எஜுகேஷன் வந்து இன்னைக்கு இவ்வளவு ஓப்பனா இருக்கு, டெக்னாலஜி எவ்வளவு வளர்ந்துருக்கு. இன்னைக்கு நியூயார்க்ல என்ன நடக்குன்னு நம்ம இங்க உட்காந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இவ்வளவு விஷயங்கள் நடந்தாலும் அந்த பேரண்ட்ஸோட மென்டாலிட்டி இந்த கம்பாரிசன்ல வந்து நடக்கவே அந்த மாற்றம் வரதில்லையே மேம். அப்ப பேரண்ட்ஸ் அந்த மைண்ட் செட்டை எப்படி மாத்திக்கணும்னு நினைக்கிறீங்க? இப்ப பேரண்ட்ஸோட மைண்ட் செட்டை மாத்துறது வந்து ரொம்ப கஷ்டம். பிகாஸ் தே பிலாங் டு டிஃப்ரெண்ட் ஜெனரேஷன் இல்லையா. அவங்களுக்கு ரிஜிட் அந்த இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும், ஃபேரா இருக்கணும், சன்ல போகாத, டேன் ஆயிடுவே, அப்புறம் ரொம்ப வெயிட் போடாத. பேரண்ட்ஸே பாடி ஷேம் பண்றாங்கன்னா பாத்துக்கோங்களேன். ஸ்கூல்ல ஏற்கனவே குழந்தைகளுக்கு அவ்வளவு ப்ரெஷர்ஸ் இருக்கு. புல்லிங்னு ஒன்று இருக்கு. அவங்க கிளாஸ்மேட்ஸ் சீனியர்ஸே அவங்கள புலி பண்ணுவாங்க. கொஞ்சம் குண்டா இருந்தாக்கா அவங்கள பாடி ஷேம் பண்ணது, அவங்கள நேம்ஸ் கூப்பிடுறது, அவங்கள பார்த்து சிரிக்கிறது, அவங்கள பத்தி இன்சல்ட்டிங்கா ரிமார்க்ஸ் பாஸ் பண்ணது, இதெல்லாம் லாங் டேர்ம்ல அந்த குழந்தைக்கு ரொம்ப லோ செல்ஃப் எஸ்டீம் அண்ட் லோ செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ஏற்படுத்தப்படும். That child will be very unsure of herself or himself. எல்லாத்துக்கும் other people வந்து decisions மேக் பண்றதுக்கு ஹெல்ப் கேட்பாங்க. They won't be able to do anything on their own.
லோ செல்ஃப் எஸ்டீம் இருக்கிறவா ஜென்ரலி தே வில் ஆல்சோ டென் டு கெட் டிப்ரெஷன். டிப்ரெஷனுங்கிறது வேற ஒன்றும் இல்லை, யூ ஹேவ் ஃபீலிங்ஸ் ஆஃப் ஹோப்லெஸ்னஸ், ஹெல்ப்லெஸ்னஸ், சரியா தூக்கம் வராது, சரியா சாப்பிட முடியாது, மூட் ஸ்விங்ஸ் இருக்கும், அன்எக்ஸ்பிளைன்ட் ஆங்கர், எதுக்கத்தாலும் கோபம் வரும், அப்புறம் வந்து லைக் ரொம்ப ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டிங் ஃபீலிங், அப்புறம் இந்த அன்ட்ரீட்டட் டிப்ரெஷன் வந்து சூசைடுக்கு லீட் பண்ணும். ஸோ இந்த சில்ட்ரன் தான் அவங்களை திரும்பி திரும்பி பாடி ஷேம் பண்ணி அவங்களை மட்டும் தட்டிகிட்டே இருந்தாக்க between I'm saying parents and the students, their classmates, அது it will have long term negative repercussions. ஏன்னா பாவம் அவங்க வந்து அந்த low self esteem ஓட many of them go into social withdrawal. அவங்களுக்கு ஸ்கூல் போகாம they'll be very anxious to go to school. ஏன்னா they don't want to face that. They don't want to face teasing from their classmates, bullying from their classmates. For teachers அப்படி ஆமிச்சாக்க where will they go? Teachers are supposed to protect them. ஆனா teachers are very involved in the studies and the academics, assignments, correcting papers. அவங்களுக்கு எல்லாமே பார்த்துக்க முடியாது. Especially when the numbers in a class are 60 students in a class தான் எப்படி பார்த்துக்க முடியும்? ஒவ்வொருத்தரையும் மானிட்டர் பண்ண முடியாது. So body shaming has a lot of negative repercussions. அந்த பொண்ணு ஆணுக்கு வந்து அவங்க பாடி பத்தி ரொம்ப அஷேம்டா இருக்கும். ஸோ என்ன பண்ணுவாங்க? ஈட்டிங் டிசார்டர்ஸ் ஒன்று இருக்கு. பிகாஸ் ஆஃப் ரிசல்ட் ஆஃப் பாடி ஷேமிங் ஈட்டிங் டிசார்டர்ஸ் 3 இருக்கு. ஒன்னு என்னன்னா அனோரெக்சியா நர்வோசா. அப்ப வந்து நீங்க சாப்பிடவே மாட்டீங்க, உங்களுக்கு ஒல்லியா இருக்கணும், சாப்பிட்டாக்க வெயிட் ஏறும், அதனால சாப்பிடவே மாட்டீங்க. யூ வில் லிட்டரலி ஸ்டார்வ் யுவர்செல்ஃப் டு டெத். அனோரெக்சியால யூ கேன் ஈவன் டை, பிகாஸ் உங்க நியூட்ரியன்ஸ் எல்லாம் பாடியில இருந்து கம்ப்ளீட்டா ஒண்ணுமே இருக்காதே சாப்பிட்டா. ஸோ இன்னொன்று அது அனோரெக்சியா. இன்னொன்னு என்னன்னா புலிமியா நெர்வோசான்னு சொல்லு. புலிமியானா எக்ஸஸா சாப்பிடுவீங்க, நீங்க என்ன வேணா சாப்பிடுவீங்க, அன்கன்ட்ரோலபிளி யூ வில் ஈட், பட் வாட் யூ வில் டூ இஸ் யூ வில் ஸ்டார்ட் ஃபீலிங் கில்ட்டி அண்ட் யூ வில் பி வெரி அஷேம்ட் ஆஃப் யுவர்செல்ஃப். உடனே வாமிட் பண்ணிடுவீங்க, பர்ஜிங்னு சொல்லுவாங்க. யூ வில் வாமிட் ஆல் த ஃபுட் அவுட் ஸோ தட் யூ டோன்ட் புட் ஆன் வெயிட். இன்னொரு தேர்ட் என்னன்னாக்க பிஞ்ச் ஈட்டிங். எப்போ ஒன்றுமே சாப்பிட்டுட்டே இருக்கிறது, டிவி பார்த்துட்டு ஒரு நெட்ஃபிளிக்ஸ் போட்டுட்டு கண்டினியூஸா பிஞ்ச் வாட்சிங் டிவி, பிஞ்ச் ஈட்டிங் ஃபுட். ஸோ அதுவும் ரொம்ப நெகட்டிவ். ஸோ இதெல்லாம் ஈட்டிங் டிசார்டர்ஸ். இட் இஸ் கம் பிகாஸ் ஆஃப் பாடி ஷேமிங் பை their classmates or seniors or teachers. So நிறைய ரெப்பர்கஷன்ஸ், நெகட்டிவ் ரெப்பர்கஷன், கான்சிக்வன்சஸ் இருக்கு ஃபார் பாடி ஷேமிங் which happens regularly in schools. இப்போ சின்ன பிள்ளைங்களுக்கு நம்ம வந்து என்ன சொல்றோம், நீ வந்து டிவி ஜாஸ்தி பார்க்காத, பாட்டு ஜாஸ்தி கேட்காத, கேம் ஜாஸ்தி ஆடாத, ஒழுங்கா சாப்பிடு, ஒழுங்கா படி, இதே நம்ம சொல்றோம். ஆனா நம்ம சொல்ற விஷயங்களை நம்ம சில்ட்ரன் வந்து பேரண்ட்ஸை தான் ஹீரோவா பார்ப்பாங்க, அவங்கள தான் ரோல் மாடல்ஸா பார்ப்பாங்க. அப்படிங்கிறப்ப ஜென்ஸ் வந்து கேரியர் ரிலேட்டடா, வீட்டுக்கு சம்பாதிக்கணும், ஃபேமிலியை காப்பாற்றணும்னு சொல்லி கேரியர் ஓரியன்டா இருக்காங்க. அதே நேரத்தில் வந்து பெண்களும் வந்து கேரியர் ஓரியன்டா இருக்காங்க. நான் சொல்ல வர்றது வந்து வேற வழியில் ஹஸ்பண்ட் இஸ் ஏர்னிங் மணி ஃபார் த ஃபேமிலி. அப்படிங்கிற இடத்துல இந்த வீட்டில் இருக்கிற ஹோம் மேக்கர் ஒய்ஃப் வந்து என்ன பண்றாங்கன்னா, பிள்ளைங்களுக்கு அந்த அட்வைஸை கொடுத்துட்டு, ஆனால் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, டிவிலே உட்காந்துருப்பாங்க, அவ்வளவு சீரியல் பார்க்கறது, ஒரு ஃபோன் எடுத்தா ஊர்க்கதையா பேசுறது. ஸோ அந்த பிள்ளைங்களுக்கு நம்ம என்ன சொல்றோமோ அதை வந்து அந்த ஒய்ஃப், அம்மாவோ அப்பாவோ ஃபாலோ பண்ணாமல் போகும்போது அந்த பிள்ளைங்களை நம்ம வந்து டிசிப்ளின் பண்றது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறீங்களா? டெஃபினட்டா. சி, இப்போ குழந்தைகளுக்கு பேரண்ட்ஸ் தான் வந்து ரோல் மாடல்ஸ். பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்களோ, குழந்தைகள் வந்து நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் they are not very perceptive. குழந்தைகளுக்கு எல்லாமே ஒரு ஸ்பஞ்சு. ஒரு குழந்தை அவ்வளவு அப்சர்வ் பண்ணிக்கும் வீட்டுல என்ன நடக்குதுன்னு. ஒரு அம்மாவை வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா பார்த்து லைக் ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க் எல்லாம் பண்ணாக்க கேர்ள் சைல்ட் வில் திங்க் ஷி இஸ் சப்போஸ் டு பி லைக் தட். ஒரு பாய் தான் ஹைலி எஜுகேட்டட், அப்பா வேலைக்கு போறாங்கன்னா பாய்ஸ் தான் வேலைக்கு போகணும். தேர் கண்டிஷன் டு திங்க் லைக் தட். பட் திங்ஸ் ஆர் ஸ்லோலி சேஞ்சிங் பிகாஸ் விமன் ஆர் கமிங் மோர் டு ஒர்க். இப்போ வந்து விமன் லைக் அவுட் சைட் ஆஃப் ஹோம் வந்து நிறைய வேலை செய்யறாங்க. அண்ட் தட்ஸ் அ வெரி பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் த கேர்ள் சில்ட்ரன் பிகாஸ் தே see their mothers going to work, being financially independent, being assertive, having the right to question the husband about making decisions, about problem solving. அம்மாவோட ஒப்பீனியன் ஒன்று இருக்கு. முந்திலாம் வெறும் அப்பாவோட ஒப்பீனியன், he takes the decisions, he is the head of the family இருந்தது. But things are changing. Children are seeing both the parents contributing equally in terms of financially, emotionally, and that is a very good balance for children to see. So I would feel parents are the first role models for children. அவங்க பேரண்ட்ஸை தான் ஏப் பண்ணுவாங்க லைஃப்ல. இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல நிறைய மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ்ல ஹஸ்பண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இன்கம் இல்லாம போயிருக்கு, இல்ல சாலரிஸை 50% கட் பண்ணிருக்காங்க, சில பேருக்கு வேலையே கிடைக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ல அவங்க இருக்கும்போது சொசைட்டி வந்து என்ன சொல்லுதுன்னா, ஆண்கள் தான் சம்பாதிக்கணும், ஆண்கள் வீட்டில் உட்காரக்கூடாது, நீங்க ஏதாவது ஒன்று பண்ணி ஆகுதுன்னு சொல்லுது. பட் ஆனால் பேண்டமிக் சிச்சுவேஷன்ல அவங்களுக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது, இல்லை வியாபாரமும் பண்ண முடியாத சிச்சுவேஷன் இருக்கும்போது எனக்கு நிறைய தெரிஞ்சவங்க வந்து டைவர்ஸ் வரைக்கும் போயிருக்காங்க.
அப்ப அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு 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 ஹஸ்பண்டோட மென்டாலிட்டி, அவரோட மனசு, அவரோட சிச்சுவேஷனை ஒரு ஒய்ஃப் எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு சப்போர்ட்டிவா இருக்கணும்னு நினைக்கிறீங்க? See, in the pandemic, many men are losing their jobs, IT jobs, call center jobs, என்ன jobs இருந்தாலும். And நிறைய டைம்ஸ் அவங்களுக்கு வந்து ஆஃபீஸ்க்கு போகாம இருக்கிறது வீட்டில் வந்து டிப்ரெஸ்டா இருக்கும். ஜஸ்ட் ஸ்டேரிங் அட் த ஃபோர் வால்ஸ் இல்லையா, ஏன்னா they used to going to an office and working. இந்த டைம்ல தான் வைஃப்ஸ் மோஸ்ட் சப்போர்ட்டிவா இருக்கணும். See, many womenல அவங்க ரொம்ப டேலண்டட், ஆனா அவங்க டேலண்ட் எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் மறந்துடுறாங்க. குழந்தை பெற்றுட்டோடனே அவங்க அதெல்லாம் மறந்துடுறாங்க. I know so many women who are so talented. Candle making, interior decoration, soap making, cooking, delicious dishes. இதெல்லாம் வந்து அவங்க டேலண்ட்ஸ் இந்த பேண்டமிக்ல நிறைய பேர் முன்னுக்கு வந்து லைக் they have started catering services, they have started selling soaps online. இந்த மாதிரி ஃபைனான்சியலி என்ன கான்ட்ரிபியூஷன் இருந்தாலும் it will make the husband feel so proud of the wife. So I would encourage every woman entrepreneur, உங்களுக்கு என்ன skills இருக்கோ come out with it. Help and support your husband in a pandemic situation like this. இந்த மாதிரி ஒரு கிரைசிஸ்ல ஹெல்ப் பண்ணா நீங்க எப்பதான் ஹெல்ப் பண்ண போறீங்க? So I think they should definitely do this. Okay ma'am, this is the last question to you ma'am. நீங்க ஒரு விமனா இருந்து நிறைய விஷயங்கள் நீங்க செஞ்சிருக்கீங்க, இன்னைக்கு நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க, 4 பேருக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கீங்க. இப்போ நான் கேட்க போற ஒரு கேள்வி என்னன்னா, கேரியர் ஓரியன்டட் உமன் இருக்க தான் செய்கிறாங்க, படிக்கிறாங்க, வேலைக்கு போனதுக்காக படிக்கிறாங்க, குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக. பட் இன்னும் சில ஃபேமிலிஸ்ல அப்பா அம்மா வெல்தியா இருப்பாங்க, ஹஸ்பண்ட் வெல்தியா இருப்பாங்க. ஸோ அதனால வந்து விமன் வந்து பார்த்தீங்கன்னா நான் வேலைக்கு போக வேணாம், நான் வியாபாரம் பண்ண வேணாம், வீட்டில் சும்மா உட்காந்துக்கிட்டு அதாவது ஒரு பர்பஸ் இன் லைஃபே இல்லாத மாதிரி சில பேர் இருக்காங்க. அந்த மாதிரி விமனுக்கெல்லாம் ஐ திங்க் தே ஷுட் நோ அபவுட் எவ்வளோ கஷ்டம், பணம் சம்பாதிக்கிறது எவ்வளோ கஷ்டம், ஒரு அந்த சம்பாதிக்கிற பணத்தை வச்சு ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம். நம்ம அப்பா அம்மா சொத்து கொடுத்தாங்க, இல்லை ஹஸ்பண்ட் சம்பாதிச்சு கொடுக்குறாரு அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் தானும் இன்னைக்கு வந்து எல்லா லேடிஸும் கண்டிப்பாக ஒரு வேலைக்கு போகணும், இல்லை ஹஸ்பண்டோட சேர்ந்து வியாபாரம் பண்ணணும், இல்லை அப்பா அம்மாவோட சேர்ந்து வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஓகே, இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னாக்க விமென்க்கு ஃபைனான்சியல் இண்டிபெண்டன்ஸ் முக்கியம். சரி, அவங்களுக்கு ரிச் பேரண்ட்ஸ் இருக்காங்க, ஹஸ்பண்ட் நிறைய சம்பாதிக்காருங்கிறதுக்காக தே கான்ட் சிட் அட் ஹோம். பிகாஸ் அவங்களுக்குன்னு ஒரு ஈகோ இருக்கு, அவங்களுக்குன்னு ஒரு செல்ஃப் எஸ்டீம், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்கு. அதெல்லாம் வந்து இட் வில் ஜஸ்ட் பி வெரி லோ பிகாஸ் தே ஆர் நாட் ஏர்னிங். அவங்கள லைக் ஹஸ்பண்ட் இவ்வளோ ஏர்ன் பண்றாரு, ஷி கான்ட் ஜஸ்ட் சிட் பேக். ஏன்னா அவங்களே அதை எஃபெக்ட் பண்ணுவாங்க. யூ நீட் டு பி ஃபைனான்சியலி இண்டிபெண்டன்ட், யூ நீட் டு பி கான்ஃபிடென்ட், யூ நீட் ஆல் தீஸ் ஃபார் யோர் செல்ஃப். உங்களை நீங்க ரெஸ்பெக்ட் பண்ண ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் அண்ட் டிக்னிட்டி ஒவ்வொரு பெண்ணுக்கும் இருக்கணும். Why should you depend on another human being for finances or for your emotions? Being financially independent, emotionally independent is the way to go these days. That is how you're going to make yourself happy. Daily on the same routine, on the same beat உட்காந்துட்டு சமைச்சுட்டு குழந்தைகளை பார்த்துட்டு தான் அவங்களுக்கும் ஒரு கான்ஃபிடன்ஸே இருக்காது. சோஷியல் இன்டராக்ஷன் இஸ் அ மஸ்ட். வெளியில போய் 4 பேர்கிட்ட பேசணும், அந்த வேலை செஞ்சாலே உங்களுக்கு ஒரு டெம்ப் இருக்கும், ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும், உங்களுக்கு பாசிட்டிவ் அவுட்லுக் கொடுக்கும் லைஃப்ல. ஸோ ஐ வுட் என்கரேஜ் ஆல் தி விமன், என்ன சின்ன டேலண்ட் இருக்கோ அவங்க முன்னேறலாம். இப்போ ஹோம் என்டர்பிரினியர்ஸ் இருக்கா, வீட்லேருந்து வேலை செய்யலாம். ஸோ வேலைங்கிறது ஒரு வேல்யூ ஆஃப் மணி தெரியணும் பெண்களுக்கு. சரி, ஹஸ்பண்ட் ஃபேமிலி ரிச், மை ஃபேமிலி ரிச் அப்படியே கிடையாது. இட்ஸ் நாட் ஒன்லி அபவுட் மணி, இட்ஸ் ஆல்சோ அபவுட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் அண்ட் டிக்னிட்டி. உங்களுக்கே நீங்க செஞ்சுக்கிறது இது. I can be on my own, I can be independent. It gives you such a powerful feeling for a woman. So I will advise all women to go out there. உங்களுக்கு என்ன சின்ன ஸ்கில் இருக்கோ அதை வந்து நீங்க வந்து make use of it so that it benefits you in the long run. I am telling you, if you're passionate about something, follow your heart, you will be extremely happy. Do what you love, love what you do. That is my motto. ஓகே மேம், தேங்க்ஸ் லாட் மேம். நிறைய விஷயங்கள் பேசுனீங்க. ஐ திங்க் நிறைய டாபிக்ஸ் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். அது சம்மந்தப்பட்ட அத்தனை பேருக்கும் வந்து நல்ல விதத்தில் போய் சேரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து நீங்கள் அதாவது வந்து ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை போகணும், ஒரு கவுன்சிலர்கிட்ட போகணுன்னு நிறைய பேர் பயப்படுவாங்க. எனக்கு என்ன, நான் ஒன்றும் அப்படிலாம் இல்லையே, நான் ஏன் போகணுங்கிறது. பட் நீங்கள் கிளியராக சொல்லிட்டீங்க. பேசுறதுக்கு தான் இன்னைக்கு ஆட்கள் ரொம்ப ஆளுகளை தேடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி மெயினாக வந்து அந்த மனசில் இருக்கிற விஷயத்தை கொட்டுறதுக்குனாச்சும் உங்களை மாதிரி ப்ரொஃபஷனல் இருக்கிற ஆட்களை வந்து பார்க்கணும்னு நினைக்கிறேன் நான். மக்கள் கண்டிப்பாக வந்து இந்த சிச்சுவேஷனில் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும் போது வேற எந்த ஒரு டிராஸ்டிக்கான ஒரு முடிவும் எடுக்காமல் கவுன்சிலர்ஸ் கிட்டையும் சைக்காட்ரிஸ்ட் கிட்டையும் கண்டிப்பாக போய் மீட் பண்ணாங்கன்னா பல பிரச்சனைகளுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்கிட்டதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் மேம். I think it's wonderful, Shailesh. ஏன்னா மென்டல் ஹெல்த்துக்கு நீங்க ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றீங்க by interviewing psychologists like me. And அந்த ஸ்டிக்மா ரிமூவ் பண்ணதுக்கு people will actually get to know there is no harm in seeing a psychologist.
ரொம்ப ஹார்ம்லெஸ். போய் வந்து பேசுறதுல என்ன தப்பு இருக்கு? ஸோ மனசை விட்டு பேசலாம். என்ன பாரம் இருக்கோ அதெல்லாம் குறையும். என்கிட்ட வந்து பேசிக்கலாம் சைக்காலஜிஸ்ட் லைக் மீ. அவ்வளோ. அதுக்கும் மேல உங்களுக்கு மேஜர் சிம்டம்ஸ், சிவியர் சிம்டம்ஸ் இருந்ததுன்னா மெடிகேஷன் எடுத்துக்கிறதுல தப்பே கிடையாது. எனக்கு மெனி டைம்ஸ் சைலேஷ், மென்டல் இல்னஸ்ங்கிறது ஹெரிடிட்ரி. அது உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. 97% ஆஃப் மென்டல் இல்னஸஸ் ஆர் ஹெரிடிட்ரி. உங்க அம்மா கிட்ட இருந்து, அங்கிள் கிட்ட இருந்து, தாத்தா கிட்ட இருந்து வந்ததுன்னா வாட் கேன் யூ டூ? ஸோ அவ்வளவு சிவியர் சிம்டம்ஸ் இருந்ததுனாக்க மெடிகேஷன் எடுத்துட்டு அதை சரிப்படுறதுல எனக்கு ஒன்றும் தப்பா தெரியல. லெஸ் சிவியர் சிம்டம்ஸ்ல வெறும் கவுன்சிலிங் அண்ட் தெரப்பி போடும். ஸோ லைக் ஐ செட், வெரி வெரி ஹாப்பி தட் யூ ஆர் பிரிங்கிங் மென்டல் ஹெல்த் டு த ஃபோர் ஃப்ரண்ட். ஏன்னா இந்தியால மென்டல் ஹெல்த் ஸ்டில் டேக்கிங் அ பேக் சீட். ஆனா உங்களை மாதிரி பீப்புள் வந்து இதுக்கு அவேர்னஸ் கொடுத்து இதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாக்க there will be a lot lesser, mentally ill people, and people will be very productive and happy, and they can actually contribute to society in positive ways. நீங்க மென்டலா ஹெல்த்தியா இருந்தா தானே இதெல்லாம் பண்ண முடியும். யூ கேன் ஹேவ் பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப்ஸ் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, கான்ட்ரிபியூட் பண்ணலாம் கம்யூனிட்டிக்கு. உங்க பர்சனல் லைஃப் அண்ட் ப்ரொஃபஷனல் லைஃப்ல ஹாப்பியா இருக்கிறதுக்கு யூ நீட் குட் மென்டல் ஹெல்த். அண்ட் உங்களை மாதிரி பீப்புள் டு ஷோகேஸ் மென்டல் ஹெல்த் ஆன் அ பிளாட்ஃபார்ம் லைக் திஸ், ஐ டோட்டலி அப்ரிஷியேட் இட், Sailesh. I hope you get on board more doctors in different areas so that people can get more and more aware of whom to approach when they have what kind of problem. Thank you for having me on the show, Sailesh. Thanks a lot, ma'am. Thanks a lot. Have a nice day, ma'am. என்ன நேயர்களே, இன்றைய குட் மார்னிங் சென்னை நிகழ்ச்சியை பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சைலேஷ். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நான் ஸ்டாப் நியூஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.